பரிசுத்தமான தகப்பனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பாதத்திலே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி, கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படி, கர்த்தர் எங்களை தாங்கும்படி ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை இந்த வாரம் முழுவதும், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் சகாயம் பண்ணி உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொருவரும் மேல் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காதுகளை நாங்கள் விரிவாய் திறந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இருக்க, வாழ, ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். எல்லாரும் எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு முதல் 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகம், Book of Esther, chapter 4 verses 14. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், வாசிப்போம். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரிடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். Praise the Lord. For if thou altogether holdest thy peace at this time, then shall there enlargement and deliverance arise to the Jews from another place. But thou and thy father's house shall be destroyed. And who knoweth whether thou art come to the kingdom for such a time as this? 1வது வசனத்திலே சொல்லுகிறது, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. எப்படி இருந்தா? துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறி அவன் ரெட்டுடுத்திக்கிட்டான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே யூத குலத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அழிவு வருது. கோனி பையில தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது தங்களை தாழ்த்தும் பொழுது கோனி பையர் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்ல துணியை ஸ்டிச் பண்ணி அதை வஸ்திரமாக போட்டுக்குவாங்க. சாம்பலை எடுத்து முகத்தில் பூசிக்கொள்ளுவாங்க, சாம்பல் மேல் உட்காருவாங்க. அது எதுக்கு தான்? தங்களை தேவனுக்கு முன்பதாக தரை மட்டும் தாழ்த்த வேண்டும் என்று அவர்கள், ஆண்டவரே நாங்கள் ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்த்துறதுக்காக அவங்க பயன்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய் அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஜெபிக்கிறான், ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறான், கிழித்து கொள்ளுகிறான், தாடியை பீக்கிறான், கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக அவன் அழுது புலம்புகிறான். இந்த செய்தியை ஹல்லேலூயா மொர்தெகாய் எஸ்தருக்கு அனுப்புகிறாள். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு அனுப்பின உடனே எஸ்தருக்கு சொல்லுகிறான், அந்த வஸ்திரத்தை கலட்டி நல்ல வஸ்திரத்தை கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இல்லை. ஹல்லேலூயா. எஸ்தர்கிட்ட பேசுகிறான், நீ யூத குலத்துக்காக நீ செபிக்கணும், ராஜா இடத்துல போய் மண்டாட வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறான், நான் இப்போ போய் மண்டாடுனா ராஜ சமூகத்தில் போனால் என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா, எங்களை கொலை பண்ணி போடுவாங்க. ஏன்னா ராஜா அனுமதி இல்லாமல் யாரும் ராஜ சமூகத்தில் போகக்கூடாது. உடனே அவன் சொல்லிட்டான், நான் போக மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இந்த 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் ஹல்லேலூயா மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், ஹல்லேலூயா, இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. அப்போ இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறேன்னா, எஸ்தருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வேலை ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. இந்த ராஜ சமூகத்தில் இருக்க ஒரு ராஜாத்தியாக கர்த்தர் அவளை அழைத்திருந்தார். சபையை கர்த்தர் ஒரு விசேஷமாய் நம்ம ஒரு வேலைகளை செய்வதற்காக தேவன் சபையை அழைத்திருக்கிறார். சபை என்றால் எல்லாருமே சேர்ந்துதான் சபை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நோக்கத்தோடு, ஒரு பர்பஸோடு, ஒரு நோக்கத்தோடு தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக, இந்த தேசத்திலே ஒரு மாற்றுதலை கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா, அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
It was calling, hallelujah. It was a great calling. Prayer, hallelujah, is a job, hallelujah. ஜெபம் என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. ஆனா இந்த எஸ்தர் என்ன பண்ணிட்டா, தந்த ராஜ மேன்மை வந்த உடனே தன்னுடைய ஹalleluya எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. தன்னுடைய எங்கிருந்து வந்தன்னு மறந்துட்டாங்க. ஹalleluya. எதற்காக தேவன் அழைத்தார் என்று மறந்துட்டாங்க. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சபைக்கு வருகிற அநேக ஜனங்கள் எதற்காக தேவன் அழைத்தார், எதற்காக ஜனங்க ரட்சிப்பு கொடுத்தார் என்பதை ஒரு தெளிவில்லாமல் they lost their vision. அந்த தரிசனத்தை இழந்து விட்டார்கள். சபையில் இருக்கிற மக்களை தேவன் அழைத்தது உன்னுடைய நீயும் உன் குடும்பம் நல்லா இருப்பதற்காக மாத்திரம் அழைக்கவில்லை. நாம் இன்னைக்கு வெறும் அதற்காக போராடுகிறோம், செபிக்கிறோம், மன்றாடுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம். ஒரு சுயநலமான ஒரு ஜெபம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்ப பிள்ளைகள் நல்லா இருக்கணும், விடுதலை ஆகணும், ஹalleluya நல்லா வாழணும், அதுக்காக மாத்திரமே இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம். எஸ்தர் அப்படித்தான் வாழ்ந்து வந்தாள். ராஜ மேன்மை கிடைத்தவுடனே தன்னுடைய ஜனங்கள் படுகிற பாடுகளை மறந்து விட்டார். அதற்காக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஹalleluya மொர்தெகாய் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அது பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் சத்தம். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பு எதற்காக என்று தெரியுமா? யூத குலத்திற்காக, யூத ஜனங்களுக்காக, சபையில் இருக்கிற மக்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்றீங்க? சபைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஊழியக்காரர்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? It is a calling, it's not option. அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. செய்தால் செய்யாம போகலாம் என்று கிடையாது. ஒரு சபையின் மூலமாக எத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்குகிறீர்கள். ரட்சிப்பு கொடுக்கிறார், ஆவிக்குரிய நன்மை, உலக நன்மை, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இன் ரிட்டன் சபைக்காக நாம் என்ன செய்தோம்? காணிக்கை கொடுக்கிறது சரிதான், ஆனா ஜெபிக்கிறோமா? சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறது அல்ல. எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், இப்பொழுது அந்த ராஜாத்திக்கு உணர்வு வந்த பிறகு தன்னை திட்டத்துக்கு, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அப்படித்தான் தேவன் அழைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூப்பிடுகிற காரியம். It's a calling. The second calling, the first call, you lost, hallelujah, the vision. உன் தரிசனத்தை இழந்திருக்கிறாய். சபையே, உன்னை தேவன் அழைத்த ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்த அழைப்பை நீ மறந்து விட்டு இருக்கின்றாய். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு பாழாய் இருக்கும் பொழுது அவன் தன் வீடை கட்டப் போகிறானே அப்படின்றால், ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய காரியங்களை ஊதாசீனப்படுத்தி விட்டு தன்னையும் தன் குடும்பமும் தன்னுடைய ஃபேமிலியும் தன்னுடைய பிள்ளைகளும் எதிர்காலம் வீடும் நல்லா இருக்க வேண்டும் போராடி ஜெபம் பண்ணி அதற்காக மாத்திரம் தேவனை தேடிக்கொண்டிருக்கிற விசுவாசியை நீ யாரா இருந்தாலும் கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், ஹalleluya, ரட்சிப்பு, ஹalleluya, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு வேறு இடத்திலிருந்து வரும். The first call, hallelujah, don't stop praying for the church and for the saints of God. Isaiah 62 verses 6 and 7. எருசலேமே, உன் மதில்களின் மேல், எருசலேமே உன்னைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பெயரை எந்த இடத்திலே போட்டுக்கொள். எருசலேமே, உன் மதில்களின் மேல், பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிரும். Give no rest to God. Continue in prayer. Don't stop.
ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று நிறுத்தி விடாதே, தொடர்ந்து ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து until you see the answer, until you see the revival, until you see the revival in the city, keep praying. மௌனமா இருக்கிற ஜனம், ஹல்லேலூயா, எழுப்புதலை காண வரைக்கும் ஜெபம் பண்ணுவது, ஜெபிப்பதற்கு கர்த்தருடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. Why you have to pray? Praise the Lord. It's a prophetic word. Church, on many Christians in coming days, you will go through very tough time. ரொம்ப கடினமான பாதையிலே சாத்தான் பலமான காரியங்களை கொண்டு வர திட்டம் போட்டிருக்கிறான். இப்படி ஆராம்சே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆராம்சே ரிலாக்ஸ். Praise the Lord. ரிலாக்ஸேஷன் இங்க இல்ல, பரலோகத்துல தான். Hallelujah. Everything is over, everything is finished. Now if you are relaxed இருக்கிறேன்னா, you are sitting with devil. Praise the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு. எதற்காக ஜெபிக்கணும்? சபைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பயங்கரமான ஒரு உபத்திரவத்திலே போக போகிறார்கள். So before that, produce spiritual children. Produce the prayer warriors. Pray continually. ஆவிக்குரிய அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. Now church is going through, ஹல்லேலூயா, ஒரு பிரசவ வேதனையிலே, ஒரு ஜெபத்திலே கடந்து போகும் பொழுதுதான் அநேகரை ஜெபிக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல யாராவது ஜெபிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஜெபத்தை தடை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா என்ன ஜெபிக்கிறாங்கன்னு பாருங்க. சுயத்துக்காக ஜெபிக்கிறாங்களா, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களான்னு பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, ஹல்லேலூயா, இவன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, எதுக்காகன்னு சொன்னா, இது ரெண்டாவது காரணம், ஸ்பிரிச்சுவல் ஹார்மோன் பிளான் டு டிஸ்ட்ராய் த ஜூயிஷ் பீப்புள். ஹல்லேலூயா. இந்த யூத ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? God is telling, God has another plan to raise prayer warriors. அப்படின்னா அந்த எஸ்தருக்கு சொல்றாங்க, நீ ஜெபிக்கல, நீ யூதர்களுக்காக ஜெபிக்கலனா, ரட்சிப்பு யூதர்களுக்கு, டெலிவரன்ஸ், ஹல்லேலூயா, will come, arise from other place. You don't think God is depending on you. கர்த்தர் யார் மேலேயும் சார்ந்தில்ல. இது சபை, அவருடைய சரீரம். யார் மேலேயும் சார்ந்தில்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஹல்லேலூயா. மத்தேயு வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகிறது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளிலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அட சொல்றாரு, you don't boast yourself, we are children of God, I am a God children, இதோ சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஆண்டவருடைய பிள்ளை, உனக்கு தெரியுமா நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, எனக்கு அது இதுன்னு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப். Stop boasting. Hallelujah. You don't pray. If you don't pray, கல்லுகளை கர்த்தர் எழுப்புவார் என்று சொன்னார். கழுதையை பேச வச்ச ஆண்டவர் கழுதையை கொண்டு ஜெபிக்க வைப்பார். Hallelujah. காக்காவை கொண்டு போஷித்த தேவன் ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். You know, the some people, the hidden people, God has kept some hidden people to pray. It's a secret. Hallelujah. ஜெபம் எதுக்காக? கர்த்தர் அநேக ஜனங்க ரகசியமாக சில இடத்துல அவங்க ஜெபித்துக்கிட்டு கர்த்தர் வச்சிருக்கிறார். ரகசியமா இருப்பாங்க. They don't know how to pray, they don't know how to sing, they don't know how to preach, they don't know how to speak, but God raised people. அவங்களுக்கு பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் வல்லமையுள்ளதா இருக்கும். படிச்சிருக்க மாட்டாங்க, ஐஸ்வர்யவான இருக்க மாட்டாங்க, தள்ளப்பட்டவங்களா, புறக்கணிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களை கர்த்தர் இங்கே இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தர் அநேக இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. we have to rise, hallelujah, for prayer. hallelujah. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சபையில் many people lost their place. prayer பண்ணக்கூடியவர்கள், ஜெபத்திலே முன்பு வந்து ஜெபித்து கொண்டிருந்தவர்கள், அவங்களால ஏன் வர முடியலைன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஜெபம் என்பது கர்த்தர் கொடுத்த வேலை இல்லையா? வேலைக்கு போறீங்களா, ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க, ஒழுங்கா போறீங்களா இல்லையா? எஸ் சார் நோ. ஏன்னா அது போகும்போது நமக்குடைய கூலி, நமக்குடைய வேலை, நமக்குடைய பணம், நம்முடைய உலகத்திலே வாழ்வதற்கு தேவையானது கிடைக்கிறது. ஆனால் ஜெபம் என்பது தேவன் கொடுத்த வேலை. அது நீ வேலையா எடுத்திருக்கணும். கர்த்தர் கொடுத்த ஒரு பொறுப்பா எடுத்திருக்கணும். வேலைக்கு அப்படியா போகிற? அப்படியா போற வேலைக்கு? இன்னைக்கு போக மூடு இல்லை, அப்படியே உட்காந்து இருக்கிற. அப்ப எவ்வளவு ஒரு அன்கிரேட்ஃபுல்னஸ் நம்முடைய உள்ளத்துல இருக்குது பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கிருபை என்றும் உள்ளது. உன்னை காவலனாக வைத்தேனே, கர்த்தர் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலனாக வைத்தேன். God again and again and again and again அது ஆண்டவர் அழைப்பை, சபையின் அழைப்பை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கலக வைத்தார். வார்த்தைகளை கேட்டு முரண்பாடு, அதை குறித்து சரியா புரிந்து கொள்ளாமல் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கூட்டமாக சிலர் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஸோ வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்ப்படியை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல போராடி ஜெபிக்கக்கூடிய ஜனங்களை எழுப்பணும். ஆண்டவர் பாருங்க, யூதர்களுக்கு சில காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டு சொல்லுகிறாரு, ரிலீஃப் அண்ட் டெலிவரன்ஸ் will rise from ஹல்லேலூயா elsewhere. அப்படின்னா யூதர்களுக்காகவே, யூதர்களை கர்த்தர் ரொம்ப அழகா நேசிக்கிறார், அதிகமா நேசிக்கிறார். யூதர்களை நம்ம ஆவிக்குரிய யூதர்கள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய யூதர்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கிய நிலைமையிலே காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ரிலீஃப் அண்ட் டெலிவரன்ஸ் ஃபார் ஜூயிஷ் பீப்புள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எடுத்துக்கொள்வோம். மொர்தெக்காய் சொல்லுகிறாரு, ரட்சிப்பு யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். இங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய யூதர்களாக நாம் இருக்கிறோம்? கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறாரு, உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு சகாயத்தை நான் அனுப்புவேன். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் உணர்வும் இல்லை. யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்முடைய கண்ணு, காது, ஹல்லேலூயா, இருதயம், ஹல்லேலூயா, அறிந்து கொள்ளக்கூடாதபடி, உணர்ந்து கொள்ளக்கூடாதபடி அநேக சகாயத்தையும் அநேக விடுதலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். திஸ் இஸ் ஹல்லேலூயா, ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு சகாயம் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு விசுவாசிக்கு விடுதலை உண்டு, சகாயம் உண்டு. ஆனா யாரு ஜெபிக்கணும்? எஸ்தர்கள், எஸ்தர் not only ஸ்திரீமார்கள், எஸ்தர்கள் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரக போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், யூதர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார், சகாயம் தருகிறார். ஹல்லேலூயா. ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ரிலீஃப் இருக்கு, டெலிவரன்ஸ் இருக்கு, சகாயம் இருக்கு, கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை 24/7 உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறது. ஜெபம். ஹல்லேலூயா. so you have to pray. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. உதவியை கர்த்தர் தருகிறார், உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆனால் நீயும் உன் தகப்பன் வீடாரும் அழிந்து போவீர். யாரு? ஜெபிக்காதவர்கள், ஜெபத்தில் இல்லாதவர்களுக்கு மொர்தெக்காய் சொல்லுகிறார், if you don't pray for Jewish people. உங்களுக்கு தெரியுமா, ரகசியமாக சாத்தானுடைய ஜனங்கள் சபைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக மனிதர்களை கொண்டு சில திட்டங்களை போட்டிருக்கிறான்.
அது மாத்திரமல்ல, நரகத்தில் சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறான். அநேகர் அந்த யுத்தத்தில் தோற்று நின்று கொண்டிருக்கிறீர்கள். You have failed in your battle. உங்களுடைய யுத்தத்திலே தோல்வியுற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறீர்கள், தோற்று போனவர்களாக. Some people they lost, hallelujah, armor of God. அவர்கள் போட்டிருந்த armor of God இழந்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இது நம்ம எஸ்தர் சொல்லுகிறபடி இது நான் போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். இப்போ அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளுக்கு இந்த நாளுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. God changed your food, God changed your cloth, God changed your atmosphere. உங்க வீட்டை கர்த்தர் மாத்தி கொடுத்திருக்கிற. think of those days. அந்த நாட்களை நினைத்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சமயத்தை நினைத்து பாருங்க. அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. ஒன்றுமில்லாத நின்று கொண்டிருந்தீங்க, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் நின்று கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பட் வாட் யூ ஹேவ் டன் இன் ரிட்டர்ன் டு காட், திரும்பி தேவனுக்கு என்ன செய்தாய்? Now you think I don't have any problem? அப்படியே ரிலாக்ஸா என்ஜாயிங் த லைஃப். I tell you, you can enjoy your life, but you cannot enjoy your life in heaven. Enjoy, but you have to pray. Second calling. Some people, they don't know how to overcome the lust. They don't know how to overcome the temptation. பாவத்தையும் இச்சைகளையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும், ஹல்லேலூயா, அநேக காரியங்களை குடும்பத்தில் அநேக காரியங்களை ஜெயிக்க தெரியாதபடி காணப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க விழித்திருந்து ஜெபிக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ தனியா ஜெபிக்கிற, ஆனா சபையோடு இணைந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பகலெல்லாம் ஊழியம் செஞ்ச. நம்ம இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பகலெல்லாம் தூங்குறோம். எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எத்தனை தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, எல்லா பேங்கும் போய் பார்க்குறீங்க, எல்லா கதவும் தட்டுறீங்க, எல்லா கதவும் க்ளோஸ். ஒரே ஒரு கதவு திறந்து இருக்கிறது, ஜெபிக்கிற கதவு. இந்த கதவுல பிரவேசித்து நீ ஜெபித்தால் எல்லா கதவுகளும் திறக்கப்படும். எல்லா மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். மாசத்துக்கு 2 முறை ஜெபம் நடக்குது. Every Friday we have fasting prayer. Every day 5:30 to 7 o'clock Google Meet. Every day 12 to 2 o'clock Google Meet. But you don't come for prayer. Last calling we have, hallelujah, every Friday 10 to 1 சபை திறந்து இருக்குது. ஃப்ரைடே லீவ் அது போடு. ஏன்னு கேட்டா, உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். Jewish people, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், you are going to get deliverance. You are going to get deliverance and relief and help from heavenly Father. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு உதவி அனுப்புவார், விடுதலை அனுப்புவார், சகாயம் அனுப்புவார். ஆனா அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறணும். என்ன சொல்றார்? If you don't pray, you and your father's house will perish. That means, சுருக்கமா சொல்லப்போனா, பிரேயர் பண்ணாம இருக்கிறவங்க அவங்களையே தங்களை அழித்துக் கொள்வதற்கு வழியை திறக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். நல்ல போராடி ஜெபிக்க ஒப்பு கொடுப்பேன். ஜெபிக்க முடியலையா, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் எனக்கு தாரும் ஆண்டவரே கேட்டு பாருங்க. கர்த்தர் ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். நடந்தது என்ன தெரியுமா? எஸ்தர் சொன்னாங்க. இப்போ பாருங்க, எஸ்தருக்கு அந்த ஆலோசனை உடனே எடுத்துக்கிட்டாங்க. அந்த சில டைம் சில ஆட்களுக்கெல்லாம் நல்லா சுருக்கா சொன்னா தான், அப்படியே ஷார்ப்பா சொன்னா தான் அது மண்டையில் போகும்.
ஹல்லேலூயா. உடனே பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாங்க. இப்ப சொல்றாங்க, மொர்தெகாயிட்ட சொல்லி அனுப்பு, 3 நாட்கள் அல்லும் பகலும் நான் ராஜாவினிடத்துல போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ. எல்லாரும் யூதர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஊழியம் செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, ராஜா சொல்லுகிறார் உள்ளது 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு 3 நாள் ஜெபம் பண்றாங்க. எஸ்தர் இப்ப ராஜா கிட்ட போறா. ராஜா கிட்ட சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். எப்படி? ஆமா, நாம ஜெபிக்கும் போது தடைகள் பிசாசு கொண்டு வருவான், பலவீனங்களை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். நான் ஜெபிக்கிற பிள்ளைகள் இதுக்கெல்லாம் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. பயந்து ஓடக்கூடாது. எஸ்தர் சொல்றாங்க, நான் சாகிறேன், என் ஜனத்துக்காக நான் சாகிறேன். அவ போன கர்த்தர் தன் உயிரை காப்பாத்தி கொடுத்தார். இப்ப ராஜா கேட்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? பாதி தேவேன்மா தேசம் தரேன். சங்கீதம் 2:8 சொல்லுது, ask I will give you the nation, ask I will give you the people, ask கேளு கேளு கேளு, pray pray pray, everything will change. Hallelujah. God saved. எந்த ஆமான் ஒரு டேட் குறிச்சான் பாருங்க. இந்த சாத்தான் கொஞ்சம் முட்டாளு. சாத்தான பின்பற்றாங்க கொஞ்சம் முட்டாள் தான், கரெக்டா? சாத்தான் ஒரு நாளை குறிச்சான் பாருங்க, அது அவனுக்கே வந்துச்சு. சங்கீதம் 94 கடைசியில சொல்லுது, அவர்கள் அக்கிரமத்தை அவர்கள் தலையில் மேலே. உங்க ஜனங்கள், உங்களுக்கு எதிரிகள் வராங்களா, என்னென்ன திட்டம் போடுறாங்களா போடட்டும், நீங்களும் கொஞ்சம் 2 பிளான் எடுத்து கொடுங்க. நீங்களும் எடுத்து கொடுங்க, இதுதான் பிளான்ப்பா என்ன அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னு 2 பிளான் எடுத்து கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 94 கடைசி, அவர்கள் அக்கிரமத்தை அவர்கள் மேலேயே விழப்பண்ணினார். ஆமான் அந்த தூக்கு மேடை ரெடி பண்ணா பாருங்க, அவனுக்கே தெரியல, நான் தானே அதுல விழப்போறேன். ஹல்லேலூயா. அவன் அழிஞ்சான். யூத குலத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாயிற்று. மொர்தெகாயை கர்த்தர் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் நியமித்தார். I tell you, praise the Lord. The day will come. The day will come. Praying people, the day will come. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். The many people are here. You are praying with tears. கண்ணீரோடு சில காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து காத்திருக்கிறீங்க. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் சீக்கிரம் பதில் தர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகாதீங்க ஜெபத்துல. எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க தெரியுமோ, அது கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கொடுத்த கிஃப்ட். இழந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. God is telling, pray 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 pray. ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்டு இரவில் அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆகாரம் கேட்குறான். 11 லூக்கு 11 இந்த ஸ்டோரி இருக்கு. உங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் எந்திரிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஹல்லேலூயா தீர்மானித்தான். கடைசியில் தொல்லை தாங்க முடியாமல் தட்டிக்கொண்டே இருக்கும்போது திறக்கப்பட்டது வாசல், ஆகாரம் கொடுக்கப்பட்டது, வழியை கத்த திறந்தார். கீப் ப்ரேயிங், கீப் ப்ரேயிங், கீப் ப்ரேயிங், கீப் ப்ரேயிங். ஜெபத்தில் சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற அபிஷேகத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அன்றைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். முதல் நாம் ஜெபிப்போம். 2வது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சக விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபை எப்பயுமே திறந்திருக்குது. நீங்கள் வந்தீங்க ஃப்ரைடே வந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஹல்லேலூயா. We are all here to pray. Hallelujah. Pray and see the revival. Hallelujah. See the revival நம்முடைய தேசத்திலே. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். The day of Pentecost. We have to see the day of Pentecost. Thank God, the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்காக கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் அனுபவமா.
அன்றுதான் சபை உருவாக்கப்பட்டது. முதல் சபை உருவாக்கப்பட்டது அந்நிய பாஷையோடு. அல்லேலூயா. ஆனா சபை ஆரம்பிக்கப்பட்டது அந்நிய பாஷையில ஜெபத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. பிரீஃப் சம்மரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சீஷர்கள் ஒளிவ மலையில் நின்று பார்க்குறாங்க. அங்கே வந்து தூதர்கள் சொல்றாங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி வருவார். அவங்க அங்கிருந்து அப்படியே எருசலேமுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு போல மேல் வீட்டு அறையில் 120 பேர் மேலே போனாங்க. ஜெபிக்கு உட்கார்ந்தாங்க. 11 பேர் தான் இருந்தான். யூதாஸ் காட்டி கொடுத்து செத்து போயிட்டான். நாண்டு கொண்டு செத்தான். காட்டி கொடுறனுக்கு அதான் வேலை. கடைசியில் சீட்டு போட்டாங்க. மத்தாய் மேலே விழுந்தது. இப்போ 11 பேர் தான் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக சபையினுடைய மனநிலைமை என்ன தெரியுமா? இங்கே யாரும் ஜெபிக்கிறதுக்கு வரல, அந்த பிரதர் வரல, சிஸ்டர் வரல, கூப்பிடுவான். ஆவியானவர் இறங்குவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்தது 120 பேர் ஜெபம் பண்றாங்க. இடி முழக்கம் போல ஒரு சத்தம். mighty thunder voice from heaven. hallelujah. holy spirit. hallelujah. இறங்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இடி முழக்கம் சத்தம், பெரு இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. அந்த வீடுகள் எல்லாம் அபிஷேகத்தால் நிரம்பிருச்சு. அடுத்தது நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் மேல அக்னிமயமான நாவுகள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் மேல அக்னிமய நாவுகள் நிரம்ப வச்சு எல்லாரும் அந்நிய பாஷையில பேச தொடங்கிட்டான். எல்லாரும் பேச தொடங்கும் பொழுது அந்நிய பாஷையில பேசுறாங்க. அவங்கள பேச அங்க வந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவங்க மதுபானத்தை குடிச்சிருக்காங்க. நியூ வைன். ஹல்லேலூயா. நியூ வைன். ஹல்லேலூயா. That is not new wine, that is, hallelujah, heavenly wine. hallelujah. Heavenly presence of God. ஆண்டவருடைய வல்லமை அங்க இறங்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பார்த்தா, ஐயோ பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறாங்களே. ஆமா, ஜெபிக்கிறவன் பைத்தியக்காரன் தான். What a wonderful experience. Hallelujah. They started to speak in tongues. The day of Pentecost. Hallelujah. ஆவியான இறங்க ஆரம்பிச்சாரு. ஆவியான இறங்க ஆரம்பிச்ச உடனே பேதுரு எழும்புறான், பிரசங்கம் பண்றான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்து அபிஷேகம் இறங்கின உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள் ஜெபத்துல. ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறதுல, சபைக்கு வருகிறதுல, அப்பம் பிட்கிறது. They started to be strong in the Lord. hallelujah. Because of the Holy Spirit, because of the anointing of the Holy Spirit, there is no difference. hallelujah. No rich and poor. hallelujah. They started to speak in tongues. hallelujah. அடுத்தது நடந்தது என்ன? சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். hallelujah. வந்த rich and poor எல்லாத்தையும் சொத்துக்களை வித்துட்டு வந்தான். பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தா அவன் ஏழையா இருக்கிறான். அவன் வஸ்திரம் சரியில்லை, வஸ்திரம் சரியான சரி இல்லை. அவன் கொண்டு வராங்க, எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஹல்லேலூயா சபையை கட்டி கொண்டு வந்தார். The day of Pentecost going to come. Before the day of Pentecost, every Judas, God is going to meet every Judas. hallelujah. The day of Pentecost, you are going to meet Church AG Holy Prayer Center. The day of Pentecost is going to come. hallelujah. If you believe today is the day of Pentecost, hallelujah. hallelujah. Don't say I have anointed, hallelujah, I received anointing of the Holy Spirit. Don't say I'm speaking in tongues and doing nothing, hallelujah, nothing, not bringing one soul. That is not anointing of the Holy Spirit. Anointing of the Holy Spirit. One day 3,000 people, another day 5,000 people. hallelujah. Silver and gold none I have Jesus. hallelujah. hallelujah. பேதுரு போனா 3ஆம் அதிகாரத்திலே, hallelujah, silver and gold none I have Jesus. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் அல்ல, என்னிடத்தில் இயேசு இருக்கிறார். Take it. hallelujah. பிறவியிலேயே இருந்த சப்பானி நடக்க ஆரம்பித்தான். அபிஷேகம், anointing will change. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? ரகதல ரக உரிபல ரக பாபா ரக பாபா உரபல ரக சகல ரக ஓரிபா ஷபரபல ரக. விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. விட்டு கொடுங்க. உரபல ரக பாபா. The new wine. hallelujah. You are going to get new wine. hallelujah. மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிறார்.
change, hallelujah. Repent, hallelujah. உன்னுடைய கெட்ட வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுக்கொடு, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. Just you surrender, hallelujah. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? எஸ்தர் கூப்பிடுகிறார் ஆண்டவர். hallelujah. ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து வருகிறது. First, God is calling for prayer. hallelujah. ஜெபத்தை நிறுத்தாதே, பிரேயர் பண்ண. அநேக காரியங்களை தேவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. If you don't pray, God will raise from other places. hallelujah. The second calling. Many people in our church, they lost their calling, lost their prayer life. You may say, I'm praying at home. What about in the church? What about the fellowship with the church? Praise the Lord. You can cry, you can jump, whatever you can do. If you don't come and join with the church, hallelujah, ஆண்டோடைய வருகையிலே நீ கைவிடப்படுவாய். Praise the Lord. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துங்க. யாரெல்லாம் ஜெபத்தில் சோர்ந்து இருக்கிறீங்களோ ஒப்பு கொடுங்க. முடிஞ்ச 3 நாள் ஃபாஸ்டிங் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை நிறுத்தினா எல்லா போராட்டங்கள் வரும். ஒப்பு கொடுப்போமா? Only prayer will bring changes. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, till you see your eyes, you're going to pray. See the revival, see the changes in your life and family. Keep praying. ஜெபத்துக்கு லீவ் கொடுக்காத. சபை நாங்க we are praying here every Friday. Come and join with us. hallelujah. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கிறவன் தலையெழுத்த மாத்திரான். ஜெபிக்கிறவன், God's hand will move when you pray. இயற்கை அசைக்கக்கூடியது ஜெபம். ஒப்பு கொடுப்போமா? You see tough time, tough things in your life, that means you're not praying the level God expects. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் ஜெபிக்கல. Don't be satisfied with his prayer. Pray to God, hallelujah. ஒரிபா ஷபரபலரகா. எல்லாம் ஜெபிப்போமா? The spirit of prayer. Lift up your hands. Forget everything. Lift up your hands. What you see in your life, a tough situation, believe only prayer will bring changes.